நீங்க கடத்தெருக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கடைங்க வந்து அவங்களுக்கு பேர் வைக்கும்பொழுது, பெரிய பிராண்ட் நேம இமிட்டேட் பண்ணி வைப்பாங்க. பேட்டா அப்படின்னு ஒரு கடை இருந்ததுனாக்கா, அத ராட்டா அப்படின்னு வச்சிருப்பாங்க. அ பூமா பிராண்ட வந்து பாமான்னு ஒரு பேர் வச்சு அவங்க கடை வச்சிருப்பாங்க. இந்த பெரிய பெரிய பிராண்டுங்கள பார்த்து காப்பி அடிப்பாங்க. அதே மாரி இப்ப இன்னைக்கு நான் பார்க்கிறது வந்து நெறைய ஸ்டார்ட் அப் ஆன்டர்பிரினர்ஸ் வந்து பெரிய பிராண்ட்ஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆப்பிள் கம்பெனியுடைய ஸ்ட்ராட்டஜி, என்விடியாவுடைய ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க பிசினஸ்ல வந்து இம்ப்ளை பண்ணுவாங்க. இது கரெக்ட்டா? இது ஒர்க் ஆகுமா? இந்த மாரி பெரிய பிராண்டுங்கள்ல காப்பி அடிச்சு நம்ம பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? ஏன் சொல்றாருன்னு பார்ப்போமா? அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அத பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது பண்புடைமையில வர ஒரு அழகான திருக்குறள். "உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு." இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, சில பேர் வந்து பெரிய தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க தலைவர்கள் மாரியே எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா ஒருத்தர் வந்து மூக்குப்பொடி போடுவார். "ஏன் அங்கிள் அப்படி போடுறீங்க?" அப்படின்னு கேட்டா, "அண்ணாவே வந்து மூக்குப்பொடி போடுவார்" அப்படின்னு சொல்லுவார். அதே மாரி இன்னைக்கு நெறைய இளைஞர்கள் அவங்களுக்கு புடிச்ச ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ் அவங்கள மாரியே ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்கள மாரியே வாக் பண்ணுவாங்க, அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள இமிட்டேட் பண்ணி நீங்க அவங்கள மாரி ட்ரெஸ் பண்றது, அவங்கள மாரி நடக்கிறது, அவங்கள மாரி பாடுறது, அந்த மாரி மட்டும் பத்தாது. அவங்களுடைய பண்புகள் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ நீங்க பண்ணும்பொழுது, பெரிய பிராண்டுடைய ஸ்ட்ராட்டஜிய நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது, அது மிசரபிளா ஃபெயில் ஆகும். காரணம் என்ன அப்டின்னா, ஒரு பெரிய பிராண்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்ட விளம்பரம் பண்ணும்பொழுது, மல்டி குரோர்ல, மல்டி சேனல்ல அந்த ப்ராடக்ட்ட விளம்பரம் பண்றாங்க. அவங்களுடைய விளம்பர ஸ்ட்ராட்டஜிய ஒரு சின்ன கம்பெனி ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு மிசரபிளா ஃபெயில் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், பீப்பிள் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே உங்களுடைய ஆர்கனைசேஷன் உங்களுடைய பண்புக்கு எது வருமோ அதை தான் நீங்க செய்யணும். பெரிய பிசினஸ்மேன் அப்படி பண்றாங்க அப்படின்ற அந்த மாதிரியான பிரைசிங்ல கூட அந்த தப்பை நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் பார்த்திருக்கேன் பிசினஸ்மேன். ஜியோ அப்படி பண்றான், ஏர்டெல் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு நம்ம பண்ற ஒரு சின்ன பொட்டி கடை சர்வீசஸ்க்கு அதுல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பெரிய ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. ஸோ அந்த பண்போட நம்ம ஒத்து போறோமான்றது தான் நமக்கு முக்கியமே தவிர, அவங்கள இமிட்டேட் பண்றது முக்கியம் கிடையாது. நீங்க இமிட்டேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது பல சமயத்துல உங்களுக்கு செட்பேக்க கிரியேட் பண்ணிடும். என்ன ஒரு நல்ல டேக் அவேல நம்ம அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு பிசினஸ் ப்ராப்ளம்க்கு திருக்குறள் மூலமா என்ன சொல்யூஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே.